fourth sumக்குரிய சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா 2 balls are chosen randomly from an and contain 6 red and 8 black balls. ஸோ அதாவது என்னென்னா 6 ரெட் பால் இருக்குது 8 பிளாக் பால். அப்போ டோட்டல் என்னது 14 பால்ஸ் இருக்குது. அந்த 14 பால்ஸில் எத்தனை பால் சூஸ் பண்ணுறாங்கன்னா 2 பால் வந்து சூஸ் பண்ணுறாங்க. சப்போஸ் தட் we win ₹50 for each red ball selected. அதாவது நம்ம 2 பாலில் சப்போஸ் ரெட் பால் கிடச்சிச்சுன்னா இப்போ 2 பாலில் ரெண்டுமே ரெட் பால் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு ரெட் பாலுக்கும் ₹15 வின் கிடைக்குது. நம்ம ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் சம்மில் பார்த்தா இதே மாதிரி அதே மாடல் தான் இதுவும். ஸோ பார்த்துக்கலாம் ஓகேங்களா. we lost ₹10 for 10 black ball 10 வராது பிளாக் பால் செலக்டடுன்னு சொல்லிடுவார். ஸோ அதாவது என்னென்னா நம்ம வந்து சூஸ் பண்ணக்கூடிய 2 பாலில் ஒரு பால் அது ஈச் பால் வந்து ஒவ்வொரு செலக்ட் பண்ணக்கூடிய பாலில் வந்து பிளாக் பால் கடிச்சிச்சுன்னா நமக்கு லாஸ் ஆகும். எவ்வளோ லாஸ் ஆகும்னா ₹10 லாஸ் ஆகும் சொல்கிறாங்க. ஸோ அடுத்து இஃப் எக்ஸ் டினோட்டட் த வின்னிங் அமௌண்ட். ஸோ எக்ஸ்ன்றது என்ன சொல்கிறாங்க ரேண்டம் வேரியபிள் சொல்லுவாங்க. அது வந்து எதை சொல்கிறாங்கன்னா வின்னிங் அமௌண்ட்டு. தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். எக்ஸுக்கு என்னென்ன வேல்யூவெல்லாம் கிடைக்கும் அண்ட் த நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இன் திஸ் இன்வர்ஸ் இமேஜ். இப்போ எக்ஸுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூக்கு இன்வர்ஸ் இமேஜ் என்னன்றதை கேட்குறாங்க. ஓகே ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லணும் டோட்டல் பால்ஸ் மொத்தம் எத்தனை பால்ஸ் இருக்குது 6 ரெட் பால் இருக்குது 8 பிளாக் பால்ஸ் இருக்குது. அப்போ டோட்டலி என்ன இருக்குது 14 6 + 8 = 14 இருக்கும். அப்போ 14 பாலில் நம்ம எத்தனை சூஸ் பண்ண போகிறோம் 2 பால் தான். அதனால NF(S) = 14C2 = 14 × 13 / 1 × 2 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 7 × 30 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 91 இருக்கும். அப்போ நம்மளோட சாம்பிள் ஸ்பேஸில் எத்தனை இருக்குன்னா 91 சாம்பிள்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ லெட் எக்ஸ் பி அமௌண்ட் வின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எடுக்கக்கூடியது என்ன பண்ணால் 2 பால். அந்த 2 பாலுமே சப்போஸ் நம்ம எடுக்கக்கூடிய 2 பால் என்ன இருக்குது ரெண்டுமே ரெட் பாலாக இருந்துச்சுன்னா 2 ரெட் பால்னால் என்னது 2 × 50. அப்போ என்ன ஒரு 13 கிடைக்கும். ஸோ 50 + 50 13 கிடைக்கும். ஓகே லாஸ்ட் லென்ஸுக்கு சப்போஸ் இப்போ ஒரு ரெட் பால் ஒரு பிளாக் பாலாக இருந்துச்சுன்னா என்ன இருக்கும் ஒயிட் பிளாக் பாலுக்கு ₹10 லாஸ். அதனால் -10. ரெட் பாலுக்கு ₹15. ரெண்டையும் ஆட் பண்ணுன்னா 5 கிடைக்கும். இப்போ ரெண்டுமே பிளாக் பாலாக இருந்துச்சுன்னா என்ன வரும் -10 × 2 ஸோ -20. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னென்ன வருது -25 13 கிடைக்குது. ஓகே அதுதான் இங்கே எழுதுப்போம். -20 எப்படின்னா ரெண்டுமே பிளாக் பாலாக இருக்கும்போது 5 எப்போ கிடைக்கும் ஒரு பிளாக்கு ஒரு ரெட் இருக்கும்போது 30 எப்போ கிடைக்கும் 2 ரெட் பாலாக இருக்கும்போது கிடைக்கும். இப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூஸ் எல்லாமே கிடச்சிச்சு. என்னென்ன வேல்யூஸ் -25 13 தான் நம்மளோட ரேண்டம் வேல்யூ. இப்போ இதுக்கு இன்வர்ஸ் இமேஜ் அடுத்து எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா எக்ஸ் 2 பிளாக் பால் x = -20 -20 எப்போ கிடைக்கும் 2 பிளாக் பால். பிளாக் பால் இருக்கும்போது பிளாக் பால் மொத்தம் எத்தனை 8. அப்போ 8ல் 2 எடுக்கிறதுனால 8C2. அப்போ ரெட் பால் பிளாக் பால் வரும்போது அங்கே ரெட் பாலே இருக்காருங்க. அப்போனால 6 ரெட் பால். அப்போ 6C0 இருக்கும். 6C0ஓட வேல்யூ என்னது 1 இருக்கும். 8C2ஓட வேல்யூ என்னது 8 × 7 / 1 × 2 இருக்கும். இது கேன்சல் பண்ண 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 4 × 7 = 28 கிடைக்கும். அடுத்து எக்ஸ்ன்றது அடுத்தது என்னது ஒரு பிளாக் பால் ஒரு ரெட் பால்னு இருக்கும். அப்போ என்ன வரும் எக்ஸ் = அப்போ என்ன வரும் 5 இருக்கும். x(5) அப்போ ஒரு பிளாக் பால்னால 8C1 ஒரு ரெட் பால்னால 6C1. 6C1ஓட வேல்யூ 6 8C1ஓட வேல்யூ 8 6 × 8 = 48 கிடைக்கும். அடுத்து என்ன இருக்குது x = 2 ரெட் பால் 2 ரெட் பால் கிடைக்கக்கூடியதுக்கு என்ன வரும் x(30) ரெண்டுமே ரெட் பால்னால 6C2 அங்கே பிளாக் பாலே இருக்கிறதுனால 8C0 வரும். 6C2 எப்படி எழுதுனா 6 × 5 / 1 × 2 8C0ஓட வேல்யூ 1 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 3 × 5 15 கிடைக்கும். இப்போ இதை தான் டேபிளில் போட்டிருப்போம். -20 இருக்கும்போது என்ன கிடைக்குது 28 5 இருக்கும்போது என்னது 5 இருக்கும்போது 48 30 இருக்கும்போது என்ன வந்து 50. அப்போ 30 இருக்கும்போது 50 இந்த கீழே இருக்கக்கூடிய எல்லா நம்பரையும் ஆட் பண்ணும்போது 91 கிடைக்குது. ஸோ நம்மளோட NF(S)ல என்ன தான் வந்தது 91 இருக்குது. இதுதான் ஆன்சர்.